நீ இப்ப பண்ற இந்த பிரேயர் பரலோகத்துக்கு எட்டுகிறது. உன் ஜெபத்தை தேவ தூதர்கள் கொண்டு சொல்லுகிறார்கள். பரலோகத்தின் தூதர்களுக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள். உன் விண்ணப்பத்தை எடுத்து சொல்லும்படியான தேவ தூதர்கள் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறார்கள். உன் விண்ணப்பம் இப்போது பரலோகத்துக்கு எட்டுகிறது. கொண்டுலீவே உன்னுடைய விண்ணப்பங்களும் உன்னுடைய தானங்களும் தர்மங்களும் விண்ணகத்தை எண்ணிவிட்டது. விண்ணகத்திலும் நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று தேவதூதன் சொன்னது போல இன்னைக்கு தேவதூதர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள். இந்த இயேசு ரத்தத்தை பயன்படுத்தும் போது, இந்த இயேசு நாமத்தை பயன்படுத்தும் போது வான சேனைகள் இறங்கி வருகிறது. தேவதூதர்கள் இறங்கி வருகிறார்கள். தேவதூதர்கள் இந்த விண்ணப்பத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். சொல்லுங்க, விடுதலை, பேயிலிருந்து விடுதலை. பிசாசுகள் அலறி ஓடுகிறது. பேய் பிசாசு பயப்படுகிறது. இந்த ரத்தத்துக்கு தான் இயேசு ரத்தத்தை கண்டவுடனே பிசாசு பயப்படுகிறான். இன்னைக்கு பயன்படுத்தும் போது பிசாசு அழித்து போகிறான். விடுதலை 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 விடுதலை. தனிப்பாடு. இதுதான் ஆராதனை, இதுதான் ஆராதனை. Fire, 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 fire. 1940. இன்னைக்கே பார்த்தேன் என்னை நோக்கி வீசுகிறேன். எந்தூராவிற்கோடும் என்னில் வந்தவர்ந்திடு. இன்னைக்கே பார்த்தேன் என்னை நோக்கி வீசுகிறேன். எந்தூராவிற்கோடும் என்னில் வந்தவர்ந்திடு. களத்தின் மேல் அசைமாடிய தேவன் தூய ஆவியே. களத்தின் மேல் அசைமாடிய தேவன் தூய ஆவியே. களத்தின் மேல் நடனடைய என்னில் அசைவாடுவே. களத்தின் மேல் நடனடைய என்னில் அசைவாடுவே. என்னையே காத்தேன் என்னை நோக்கி வீசுகிறேன். எந்தூராவிற்கோடு என்னை வந்தவர்ந்திடு. என்னையே காத்தேன் என்னை நோக்கி வீசுகிறேன். எந்தூராவிற்கோடு என்னை வந்தவர்ந்திடு. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுவேன். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுவேன். பரலோக கூட்டத்தோடு ஆராதிக்கை செய்யுமே. பரலோக கூட்டத்தோடு ஆராதிக்கை செய்யுமே. என்னையே காத்தேன் என்னை நோக்கி வீசுகிறேன். எந்தூராவிற்கோடு என்னை வந்தவர்ந்திடு. என்னையே காத்தேன் என்னை நோக்கி வீசுகிறேன். எந்தூராவிற்கோடு என்னை வந்தவர்ந்திடு. அக்கினி அபிஷேகம் இப்போ வேண்டும் தெய்வமே. Fire, fire. உங்க அக்கினி அபிஷேகம், உங்க நெருப்பி ஞானஸ்நானம் இப்ப வேண்டும் தெய்வமே. இப்ப எங்களை நிரப்போ, உங்க ஆவியினால் நிரப்ப சொல்லுங்க. உங்க அக்கினியால் என்ன நிரப்புங்க சொல்லுங்க. அக்கினி, அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் இப்ப வேண்டும் தெய்வமே. என்னால் இது பாத்திரம் என் எதிரிகளுக்கு முன்பாக நீ ஒரு பந்தியை அமைக்கப்படுகிறீர். என் தலையை எண்ணெயினால் இது அபிஷேகம் பண்ணுகிறீர். Fire, 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 fire. அக்கினி அபிஷேகம், நெருப்பு நெருப்பு நெருப்பு. ரீமாண்டா கரபதி எந்தரபலி எந்தரபதி எந்தரவா. என் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். உங்க ஆசீர்வாதம் என்னில் நிரம்பி வழிகிறது. அப்படியே இது பண்ண ஆரம்பிங்க. அப்படியே தேவனோடு உறவாட ஆரம்பிங்க. தேவனோடு பேச ஆரம்பிங்க. நீ தேவனோடு பேசு. தேவனோடு பேசும்படியாக இந்த ரத்தம் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறது. உன் மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறது. ஒரு செத்துப்போன ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறது. பேசுங்க. தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
முதல் மனுஷனுக்கு இருந்த அந்த அபிஷேகம், முதல் மனுஷனுக்குள் இருந்த அந்த ராஜரீக அபிஷேகம், முதல் மனுஷனுக்குள் இருந்த அந்த கிரீடம், முதல் மனுஷனுக்குள் இருந்த அந்த ஆவி வஸ்திரம், தேங்க்யூ ஃபாதர், துதியின் உடை, ஆராதனையின் ஒரு உடை இப்பொழுது எனக்குள்ளே நீ தந்திருக்கிறீரப்பா. பிரைஸ் எல்லாம் ரீமா நக்கரபுதி நமரவா. அப்படியே நீங்க என்ன செய்ய, ஆவியில் அப்படியே உரையாடுங்க, ஆண்டவரோடு உறவாடுங்க, தேவனோடு அப்படியே உறவாட ஆரம்பிங்க. ரீகா ரமணபதி நமரதி எங்கரபதி எங்கரமா அச்சண்டதலி எங்கி வரபுதி எம் பிரபு சோ. இரண்டு கரங்களை மேல் வைக்க வேண்டும். சத்த வேண்டாம், மௌனமாக ஆவியிலே உங்கள் ஆவியில் அப்படியே இதே வார்த்தையை சொல்லுங்க. யாத்திரையாகவும் 12, 21, 22, 23 என்ன சொல்லுகிறது என்று சொன்னார். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கிண்ணத்திலே எடுத்து அந்த ரத்தத்தை பூசினது போல ஆவியில் எப்படி பண்ண ஆரம்பிங்க, பூசுகிறப்பா. இப்போ நான் பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறேன், உங்கள் ரத்தத்துக்குள் மறைந்திருக்கிறேன், தீங்கு என்னை அணுகாது, சாத்தான் எனக்கு தீங்கு செய்ய, என் குடும்பத்துக்கு தீங்கு செய்ய முடியாது, என் பிள்ளைகளுக்கு தீங்கு செய்ய முடியாது. நீ பண்ணி பாரு, தீமையை ஒன்று அணுக முடியாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 90 உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குகிறவர், அவன் என்னைக்கும் பாதுகாவலோடு இருப்பான். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, துன்பமும் உறவிடத்தை நெருங்காது. நீ இதுக்குள்ளே இருந்தால் தான் அது நெருங்காது, அது வராது. அதனால் நீ ரத்தத்துக்கு இன்னைக்கு இந்த ரத்தத்துக்குள்ளே நான் மறைஞ்சிருக்கிறேன், இந்த மாசற்ற விளையாட்டு ரத்தத்துக்குள்ளே நான் மறைந்திருக்கிறேன். இதை அப்படியே அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே நீங்கள் நினைச்சிங்க, தேவனோடு இதை பண்ண ஆரம்பிங்க. இந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்கள். இதை நீங்கள் தேவனிடத்தில் பேச ஆரம்பிங்க. விசுவாசத்தை சொல்லுங்கள், ஏய் சாத்தானே, நீ எனக்கு தீமை செய்ய முடியாது, நீ எனக்கு என்ன செய்ய முடியாது, சாபத்தை கொண்டு வர முடியாது, இந்த பாவம் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரத்தத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கிறது வரைக்கும், இந்த ரத்தத்தை நான் டெய்லி பயன்படுத்துறது வரைக்கும் உன் ஆயுதம் எனக்குள்ள செல்லுபடி ஆகாது. நீ கொண்டு வந்த சரி திட்டங்கள் எதுவும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. ஏன்னா ஞானத்தின் ஆவியானவர் என்னை நிறைத்திருக்கிறார், உன்னதத்தின் ஆவியானவர் நிறைத்திருக்கிறார். இப்பொழுது ஆவியின் அவர் எனக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். என்னுடைய உள்ளார்ந்த மனுஷன் ஆமேன் விண்ணக சாயல் எனக்குள்ளே இருக்கிறது, அங்கே ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். மண்ணக சாயலில் அல்ல, நான் விண்ணக சாயலில் இருக்கிறேன். இப்பொழுது செத்து போன அந்த உடலை இப்பொழுது மீண்டும் இயேசு இரத்தத்தினால் இப்பொழுது உயிர் பெற செய்துவிட்டது. என் ஆன்மா இப்பொழுது உயிர்த்தி விட்டது, என் ஆவி இப்பொழுது உயிர்த்தி விட்டது. நான் ஜீவனுள்ளவன், அவர் மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்னது போல நான் செத்திருந்தேன். முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால் என் ஆன்மா செத்திருந்துச்சு. இப்ப இயேசுடைய உயிர்த்தெழுதலினால் பரிசுத்தத்தினால் என் ஆன்மா உயிர்த்தி விட்டது, என் ஆவி உயிர்த்தி விட்டது. நான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன் சொல்லு. திருவெளிப்பாடு 1:18 நீங்களும் சொல்லுங்கள். முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால என் ஆன்மா செத்து போயிருந்துச்சு. ஆனால் இரண்டாம் மனுஷன் இயேசுடைய உயிர்த்தெழுதலினால் பாவத்திலிருந்து தன் ஆத்மாவை உயிர்ப்பித்து ஆவியை உயிர்ப்பித்து அவர் எழுந்தபடியினால் இப்பொழுது என் ஆன்மா உயிர்த்தி விட்டது, என் ஆவியை உயிர்த்தி விட்டு நான் இப்பொழுது ஜீவனுள்ளவன், இயேசுவினால் உயிர்ப்பிக்கப்பட்டவன், இயேசு இரத்தத்தால் உயிர்ப்பிக்கப்பட்டவன், இயேசு இரத்தத்தால் நான் இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் இப்பொழுது ஜீவிக்கிறேன், நான் இயேசுவால் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் என் தாயும் தந்தையுமானவர். சொல்லு, அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணுங்க. அப்படியே அறிக்கை பண்ணுங்க. ரீமானா கர்ரபதி எந்தரா. உள்ளத்தில் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்கிறவன் மீட்படைகிறான். இதை அப்படி பண்ண ஆரம்பிங்க, இதை அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. சொல்லுங்க, இதை பொழுதுனைக்கு சொல்லு. உனக்கு சோதனை வர்ற இடத்துலலாம் சொல்லு, கஷ்டம் வர்ற இடத்துலலாம் சொல்லு. நீ எப்போ சோர்வா இருக்கிறியோ அப்போ சொல்ல ஆரம்பி, விலகினமா எப்போ இருக்கிற அப்படி சொல்ல ஆரம்பி. எல்லா பலகீனத்தின் சங்கிலிகளும் கயிறுகளும் அருந்துகளும் பலகீனப்படுத்துகிற ஆவியை சரீரம் விட்டு வெளியேறு, சோர்வின் ஆவியை வெளியேறு, சரீரத்தில் வேதனைகளை யாதிகளை கொண்டு இருக்கிற பிசாசை வெளியேறு. உன்னுடைய சங்கிலிகளை அறுக்கிறேன், யாதியின் சங்கிலிகள் அருந்து போவதாக, பலகீனத்தின் சங்கிலிகள் அருந்து போவதாக, பிசாசின் சங்கிலிகள் அருந்து போவதாக, பிள்ளை சூனியத்தின் கட்டுகள் சங்கிலிகள் அருந்து போவதாக, மந்திரவாதத்தின் சங்கிலிகள் கட்டுகளை போல அருந்து போவதாக. சொல்லு, அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. கட்டுகள் அவிழ்க்க ஆரம்பிங்க, யுத்தம் பண்ண ஆரம்பிங்க. உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுத்துரு. நீ இயேசுவின் படையில செத்து போன உன்னை உயிர்ப்பித்த ஒரு படையில சேர்த்துட்டாரு.
நீ சேனைகளின் படைகளின் ஆண்டவருடைய படையில் இருக்கக்கூடிய தளபதிகள், யுத்த வீரர்கள், யுத்தம் செய், யுத்தம் பண்ண ஆரம்பி. உன் நாக்கு ஒரு ஆயுதம். உன் நாக்கிலிருந்து வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை சர்வாயுதம். நெல்மரல கரவு சந்தரல் இயங்கரவது எந்தரவா பிளஸ் பாதுகாப்பு. தேவனுடைய பராமரிப்பு இறங்குகிறது, தேவனுடைய கவசம் இறங்குகிறது. ஒரு ராஜாவை சொல்கிறார், நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் பாதுகாப்பு. உங்கள் பாதுகாப்பில் இருக்கிறேன். என் சத்துருக்கள் என்னை சூழ்ந்திருந்தாலும், என் பக்கத்தில் 1000 விழுந்தால், என் வலப்பக்கம் 10,000 விழுந்தால் என்னை அணுக முடியாது. ஏன்னா தேவன் என்னோடு இருக்கிறார். தெய்வீக சக்தி என்னோடு இருக்கிறது, தெய்வீக அஸ்திரங்கள் என்னோடு இருக்கிறது. நான் எலியா சொல்கிறேன், நான் தேவனுடைய மனுஷனானா தேவனுடைய ஆவி என் மேல் இருக்கும் என்றால், இப்பொழுது இந்த 50 பேரையும் இந்த தலைவனையும் உங்கள் நெருப்பு இப்பொழுது அக்கினி என்ன செய்யட்டும், ஏற்றி சாகடிக்கட்டும் சொன்ன உடனே அக்கினி அந்த தலைவனையும் அந்த 50 பேரையும் அழித்தது. இது மாதிரி நீ ஆவிக்குரியவன் என்றார், நீ ஆன்மீகவாதி என்றார், தேவன் உன்னோடு இருக்கிறார். தேவனுடைய இரத்தம், இயேசுடைய இரத்தம் உன்னை நீதிமானாக்கி தேவ மனுஷனாக ஆன்மா சக்தி உள்ளவனாக உன்னை உருமாற்றுகிறது. அவர் உனக்கு பலனை தந்திருக்கிறார், சக்தியை தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார், வல்லமையை தந்திருக்கிறார். இதுதான் ஆராதனை, இதுதான் வழிபாடு. யாத்திரையாகம் 20:25 சொல்லுகிறது, இதுதான் நீங்கள் செலுத்த வேண்டிய வழிபாடு, ஆராதனை என்று. ஆகவே இப்பொழுது அப்படியே முழங்கால் படியிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி முகம் உட்புற விழுந்து உங்கள் மாசற்ற இரத்தத்தை முத்தம் செய்கிறேன் அப்பா. என்னை நீதிமானாக்கிய உங்கள் விலையேறப்பட்ட இரத்தத்தை நான் முத்தம் செய்கிறேன். என்னை பரிசுத்தவனாகிய உங்கள் விலையேறப்பட்ட இரத்தத்தை முத்தம் செய்கிறேன். அதை இப்பொழுது என் நெத்தியிலே பூசுகிறேன், என் வாயிலே பூசுகிறேன், என் நாட்களை பூசுகிறேன், என் ஆவியிலே பூசுகிறேன், என் ஆன்மாவிலே பூசுகிறேன். அப்படி பூச ஆரம்பிங்க, பயன்படுத்த ஆரம்பிங்க. பொழுதுனைக்கு பயன்படுத்துங்க. இதான் ஆராதனை, இதான் தொழுகை, இதான் வழிபாடு, இதான் கடவுளுக்கு பிரியமான வழிபாடு. யாத்திரையாகம் 12:25 சொல்லுகிறது, இதான் ஆராதனை என்று. 21 25 வரைக்கும் நீ மறுபடியும் வீட்டில் போய் படி, அது சொல்லும். இதை பூசி, இதை பயன்படுத்தி, இதை யூஸ் பண்ணும்போது சொல்லுகிறது 25 வசனம், இதுதான் தேவன் விரும்புகிற ஆராதனை, இதுதான் தேவனுக்கு நீ செலுத்துகிற ஆராதனை என்று சொல்லி பொய்யார உதி எங்கர. இன்றைக்கு தான் உண்மையான ஆராதனை பண்ணுறீங்க, இன்றைக்கி தான் உண்மையான ஆராதனை கேட்குறீங்க. நீதிமான் நான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் நான், இயேசுவின் மாசற்ற வெளியேறப்பட்டதால் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி நான். ஒத்தினா கரதி அங்கரதி அந்தர ஒழுகி அக்கரவதி அந்தரவா. தீமையில் அகன்று போகிறது, தீய சக்திகள் வெளியேறுகிறது, இருட்டு அகன்று போகிறது. ஒளி எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கிறது, உன் ஒளி எந்திரி பிரகாசி, ஒளி வீசு. இந்த சுவிசேஷனுடைய ஒளி அவிவிசுவாசிகளுக்குள்ளே பிரவேசிக்காதபடி இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் கண்ணை குருடாக்கி வச்சிருந்தேன். இப்போ உங்கள் கண்ணை ஆண்டவர் திறக்கிற, ஆவியானவர் திறந்துட்டார். நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் கண்ணை ஆண்டவர் ஆவியானவர் திறந்துட்டார். உங்கள் கண் திறக்கப்பட்டு இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த ரத்தத்தை பயன்படுத்துகிறீங்க. இதாவது உங்கள் வீட்டில் பூசுகிறீங்க, வாயில் பூசுகிறீங்க, நெத்தியில் பூசுகிறீங்க, உங்களுக்கு பிரச்சனை உள்ள இடத்துல பூசுகிறீங்க, உங்கள் பிள்ளை மேலே பூசுகிறீங்க, செத்து போனவன் ஆன்மா மேலே ஆவி மேலே பூசுகிற பூசு. நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இதை பயன்படுத்த பண்ண ஆரம்பிங்க. இது தொழுகை, இது தொழுகை. கண்களை மூடியவாறு நாம் தியானத்தில் அமர்ந்திருந்தது. இன்னைக்குள்ள தியானமும் இதுவாக இருக்கட்டும். வசனத்தை சொல்லுங்கள். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24, 25 இந்த வார்த்தையின்படி இரத்தத்தை பூசுகிறேன்.
கிண்ணத்தில் இருக்கிறதை சிலுவையிலே கொல்கத்தா மலையிலே சிந்திய இரத்தத்தை எடுத்து நான் பூசுகிறேன். கொல்கத்தா மலையிலே சிலுவை மரத்திலே சிந்தப்பட்ட இரத்தத்தை, ஈட்டியால் குத்தப்பட்ட லாவை பார்த்து சிந்திய இரத்தத்தை, நான் முத்தம் செய்த அந்த இரத்தத்தை இப்பொழுது என் இதயத்திலே பூசுகிறேன், நெற்றியிலே பூசுகிறேன், வீட்டின் நிலைக்கால்களிலே பூசுகிறேன். கசையால் அடிக்கப்பட்ட காயத்தை, சிந்திய இரத்தத்தை பார்த்து இப்பொழுது நான் அதை எடுத்து என் நெற்றியிலே, என் வாயிலே பூசி, இருதயத்திலே பூசுகிறேன், வீட்டிலே பூசுகிறேன், வீட்டு நிலைக்கால்களிலே பூசுகிறேன், பிள்ளைகள் மேல் பூசுகிறேன், என் வீட்டு மருமக மேலே பூசுகிறேன், மருமக மேலே பூசுகிறேன், பேர மேலே பூசுகிறேன், பேத்தி மேலே பூசுகிறேன். அப்படியே நீங்கள் பண்ண ஆரம்பிங்க, பூச ஆரம்பிங்க, எல்லாத்தையும் பயன்படுத்த ஆரம்பிங்க. ரீமானா கர்ரா ஓஷ் அம்பி பூத்தனா. இன்றைக்குள்ள தியானம் இதுவாக இருக்கட்டும். லேவியராகமம் 17:11 படி என் ஆத்மாவுடைய மீட்புக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை நான் இப்பொழுது என் ஆத்மாவில், செத்துப்போன ஆன்மாவிலே, என் ஆவியிலே பூசுகிறேன். இப்பொழுது செத்துப்போன என் ஆன்மா, ஆவி இப்பொழுது உயிர் பெறுகிறது. லேவியர் 17:11 படி என் பாவத்துக்காக சிந்தப்பட்ட இரத்தம், என் ஆத்மா மரணத்துக்காக சிந்தப்பட்ட இரத்தம், உங்கள் இரத்தம். இந்த இரத்தம் இப்பொழுது மரணத்திலிருந்து என்னை உயிர்ப்பிக்கிறது. என் ஆவியை உயிர்ப்பி இப்பொழுது நான் புது மனுஷன், விண்ணகத்தினுடைய மேனியை உடையவனாக இருக்கிறேன். இதை அப்படியே பண்ண ஆரம்பிங்க, சொல்ல ஆரம்பிங்க. ரீகாரா ஒத்தரா ஒன்னிதியா ரீங்கா நவோ. திருவெளிப்பாடு, காட்சியாகவும் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி நான் இப்பொழுது பண்ணுகிற மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சான்று பகிர்ந்த வார்த்தையினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தானே, இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற இரத்தத்தினால் இப்பொழுது மரணத்தை ஜெயிக்கிறேன், பாவத்தை ஜெயிக்கிறேன், சாபத்தை ஜெயிக்கிறேன். நீ கொண்டு வந்த மரணத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் இப்பொழுது இல்லாமல் அழிக்கிறேன். அழிங்க. இதான் தியானம், இன்னைக்குள்ள தியானம். பெண்டிகாஸ் பாஸ்டர் சிலர் சொல்லி கேட்டீங்களா? இந்த தியானம் தான் எங்களுக்கு புரியலை. அப்படி தான் தியானம். தியானம்னா என்ன? கண்ணை மூடி நெற்றியை மேலே தூக்கி கொஞ்ச நேரம் உட்காரும்போது உன் மனம் செயலிழந்து போயிடும், சரீரம் செயலிழந்து போயிடும், ஆத்மா ஆவி மட்டும் செயல்படும். ஆவியில் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த தியானத்தில் இப்போ ஆவியில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் ஆன்மாவில் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இல்லை தாண்டா ப்ளஸ் ஃபயர் பேசுங்க, அப்படியே இது பண்ணுங்க, அப்படியே உன்னோடைய பயன்படுத்த ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு விஷயத்தை நாம் கவனிப்போம். இந்த இரத்தத்தை பயன்படுத்தி எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்கலாம். இதை பயன்படுத்தி ரத்தம் நமக்காக பரலோகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் சுவிசேஷத்தில் பார்க்குறோம். இயேசுவினுடைய இரத்தம் விண்ணகத்திலே ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் இயேசுவின் இரத்தம் அதிகமாக நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. பிரைஸ்லாம். இப்போது ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்தது, நிறைய ஆவிக்குரிய இதில் நிறைய தியானங்கள் நடத்துறதுக்கு, அந்த அனுபவங்களில் மக்களை வழி நடத்துறதுக்கு, அங்கே நடத்துறதுக்கு என்னை அனுபவித்து என்னை வளர்த்து விட்ட ஒரு ஆன்மீக குரு அன்பு தந்தை ஜான் ஜோசப். அவருக்கு ஒரு கைத்தட்டங்களை பார்ப்போம். நல்ல கடமை கேட்கணும். இந்த ஆவியில் வளர்கிறதுக்கு எனக்கு யாருக்கும் கிடைக்காத சௌரியம். எனக்கு தனி ரூம்பு, தனியாக என்ன சாப்பாடு கேட்குறோன்னு அதை அவங்க பண்ணி கொடுக்கணும். ஆர்டர் எல்லாருக்கும் மொத்தமாக வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அவங்க சாப்பிடணும். அன்றைக்கி கஞ்சி, உளுந்த கஞ்சி போட்டாங்கன்னா அதுதான் எல்லோரும் சாப்பிட்ணும். நான் கஞ்சி குடிக்க மாட்டேன், அப்போவுமே கஞ்சியெல்லாம் குடிக்க மாட்டேன். உடனே அவங்க என்ன இட்லி கேட்டால் இட்லி வச்சு கொடுங்க, தோசை கேட்டால் தோசை போட்டு கொடுங்க அப்படின்னு கிச்சனில் ஆர்டர் போட்டு எனக்கு எனக்கு வந்து கேட்பாங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் சென்னைக்கு. நம்ம ராணி இந்த மேரேஜ் வந்து கேட்குற மாதிரி அவங்க அன்றைக்கி அந்த சலுகை தான். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அவர் வந்து ஏகப்பட்ட ஊழியக்காரங்களை உருவாக்குனார். போதனையில் கஷகத்தில் அவரை அடிக்க முடியாது. எந்த பிஷப்பு இப்போ யாரை வேணாலும் என்ன செய்வார்னா கேட்குற கேள்விக்கு அடி பதில் நொறுக்குவார். எந்த ப்ராசஸும் இது பண்ண முடியாது. ரொம்ப டேலண்டான ஒரு அறிவு நிறைஞ்ச ஒரு மனுஷன். பூசை வச்சாருன்னா ஆன்மீக ரீதியாக பூசை வச்சாருன்னா பூசை அப்படி இருக்கும். ஒரு நாள்லாம்
எங்களுக்கு இந்த ஆர்டினேஷன் அன்னைக்கு பூசை வைக்கும்போது ரிங்கு மாதிரி மேலேருந்து அப்படியே சுழண்டு அந்த எழுந்தேற்ற நேரத்தில் அப்படியே என் உடலுக்குள்ளே வந்து நான் அப்படியே பரவசம் மெய் மறந்து விலைக்கு போனேன். அப்படி பூசை வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபாதர். கரிஷ்மேட்டிக்கில் அவருடைய இதில் ஏகப்பட்ட பேர் வளர்ந்தவங்க. கரிஷ்மேட்டிக் இதில் வந்து வளர்த்து விட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷன். நேற்று இந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஆன்மா இந்த இலைப்பாரில் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஒரு பெரிய தப்பு என்ன இருக்குன்னு சொன்னால், யாரையும் பெருசாக மதிக்க மாட்டார். சாமியாரா, பிஷப்பா, போப்பா, போயா, எனக்கு தான் எல்லாம் அந்த ஒரு இதில் இருப்பார். அவர் சொல்கிறத கேட்கணும், அவர் அப்பான்னு இது பண்ணணும், அவர் விரும்புகிற மாதிரி இல்லைன்னா யாரையும் நினைக்க மாட்டார். அதுதான் அவர் சொல்லுவது பிரச்சனை. அது அவருடைய, ஆனால் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து சொல்கிறாங்களா, பரிசேரி மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக கடைபிடிக்கிறவங்க. அதே மாதிரி அவர் கரெக்டாக நினைச்சுவார், பேசுவார், கரெக்டாக இது பண்ணக்கூடிய ஆள். ஆனால் எல்லாத்தையும் டாம்னு இது பண்ணக்கூடிய ஒருவேளை அதனால் இருக்கலாம் அந்த இலைப்பாட்டிகளை வைப்புக்கு போவாங்க. இன்றைக்கி இந்த மாசற்ற ரத்தத்தை, விளையாடப்பட்ட ரத்தத்தை எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்து ஆவிகளை வளர்றதுக்கு உதவியாக இருந்த ஒரு ஆன்மீக குருவை, அந்த ஆன்மாவை இன்றைக்கி ஆண்டவர் இலைப்பாட்டிகளை கொண்டு போவதற்கு இந்த ரத்தம் வல்லமையில் கைது பண்ண அவரால் நிறைய பயனடைஞ்சிருக்கிறேன், வளர்ந்துருக்கிறேன். இந்த மாதிரி பாட்டெல்லாம் நீ கைப்பீச்சில் பாடினா மக்கள் பாட மாட்டாங்க, மக்களை பாட வையின்னு என்னை தட்டி ஸ்லோ பண்ண வச்சு மக்களை பாட வச்சு என்கரேஜ் பண்ணி என்னை வளர்த்து விட்டேன். ஒரு நல்ல ரொம்ப அவரை மதிப்பு. ஆனால் அவர் இலைப்பாட அலையாமல் இருந்தால் அது நான் இருக்கிறது சமம். ஏன்னா அந்தளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருக்கேன், நல்ல அன்பு வச்சுருக்கேன். அதனால் 2 கரங்களை இருந்தவனமாக உயர்த்தி இந்த ரத்தத்தை பயன்படுத்தி இந்த திருவழிப்பாடு 12:11 படி, யாத்திரையாகமம் 12:21-22 படி, உபாகமம் 6:6 படி இந்த ரத்தம் அவர் இலைப்பாற்றிக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அவருடைய ஓய்வுக்காக அமைதிக்காக சிந்தப்பட்ட ரத்தம். இந்த ரத்தத்தை பயன்படுத்துகிறேன் அப்பா. பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கிய மனுஷன், கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே கரிஷ்மேட்டிக் இதை ரொம்ப தீயா பற்றி எரிய வைக்கிறது ஒரு கருவியாக இருந்த ஒரு மனிதன் ஜான் ஜோசப். உங்கள் பிள்ளை, உங்கள் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமனாக்கப்பட்ட உங்கள் பிள்ளை, இந்த ஆன்மா இப்பொழுது ஓய்வு இலைப்பாற்றியை பெற வேண்டும், அமைதியை பெற வேண்டும், உங்கள் இலைப்பாற்றிலே அமர வேண்டும். இயேசுவே, ஒரு ஆன்மா இலைப்பாற்றிக்காக நீ பாடுபட்டது, இரத்தம் சிந்தியது, பலியானது உண்மை. ஆகவே இந்த ஜான் ஜோசப் அருட்தந்தை எங்களுக்கு குருவாக இருந்து எங்களை ஊழியர்களை உருவாக்கிய, பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கிய அந்த தேவ மனுஷனுடைய ஆன்மா, அந்த ஆவி இலைப்பாறுபடி இது உங்கள் இரத்தத்தை பயன்படுத்துகிறோம், உங்கள் விளையாடப்பட்ட இரத்தத்தை மாசற்ற இரத்தத்தை பயன்படுத்துகிறோம். இப்பொழுது இந்த ஆன்மா இலைப்பாற்றிகளே கொண்டு செல்வதாக உங்கள் இரத்தம் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். என் நாமத்தில் இதுவரைக்கும் கேட்கவில்லை, என் தந்தையிடத்தில் கேளுங்கள், உடனே என் தந்தை நிறைவேற்றுவார் அந்த வார்த்தையின்படி. இயேசுவே, உங்கள் நாமத்தில் இப்போ நான் கேட்குறேன். பரலோக பிதாவே, என் அப்பாவே, இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இப்பொழுது நான் உங்களுடைய கரங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறேன், கரங்களை ஏந்துகிறேன். இதோ இந்த திருத்தலத்தை உங்களுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தியிருக்கிறார்கள், உண்மை நோக்கி பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். அப்பா, 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் செய்வேன் என்ற வார்த்தையின்படி இதோ நாங்கள் இத்தனை பேர்களும் ஒருமனப்பட்டவர்களாக இப்பொழுது உம்மிடத்தில் கேட்கிறோம். இந்த ஆன்மா இப்பொழுது இலைப்பாற்றி அடைவதாக, ஓய்வு அடைவதாக. ஒரு தந்தை உடைய இலைப்பாற்றிக்குள்ளே நீர் சம்பாதித்த அந்த ஓய்வுக்குள்ளே, இலைப்பாற்றிக்குள்ளே, அந்த அமைதிக்குள்ளே இந்த ஆன்மா வந்து என்ன அமரட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையை. ஆமென். கரங்களை கட்டி நம் ஜெபத்தை கேட்டு இந்த ஆன்மாவை இலைப்பாற்றி செய்வதற்காக நன்றி சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, 36 கப்பலுக்காக கடலில் நெஞ்சு கிடக்கு, நடு கடலில் தத்தளித்து கிடக்கிறது. அதையெல்லாம் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும்படி ஜெபம் பண்ணது ஞாபகம் இருக்கா? 3வது வாரம் என்ன செஞ்சோம், யூடியூப்லாம் போட்டு விட்டுருந்தேன். நம்ம அன்றைக்கி ஜெபம் பண்ண மறுநாளே 10 கப்பல் என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னால் இந்தியாவுக்குள்ளே வந்துடுச்சு. அன்றைக்கி மறுநாள் செய்தியில் சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 26 கப்பல் தான் இருக்குது. இந்த 26 கப்பல் என்ன செய்யணும்? இப்போ நியூஸ் என்ன தெரியுமா?
தெரியுமா? பார்த்திபன் தெரியுமாப்பா? அங்கே இப்போ இவங்க யுத்தத்தை நிறுத்தி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குள்ள யுத்தம் ஸ்டாப் ஆகி 15 நாள் இதாகி இந்த கப்பல்லாம் போகிறதுக்கு என்ன செய்யணும், அந்த இது பண்ணி இப்போ எல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கு, நார்மலான ஒரு நிலையில் வந்துட்டுருக்கு. நம்ம ஜெபம் பண்ண அன்னைக்கு அதுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். கைதிட்டுங்களேன். இந்த ரத்தத்தை பயன்படுத்தி ஏன் சொல்கிறேன்னா, அந்த ரத்தத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த புனித வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் சிந்திய ரத்தத்தினால் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அந்த ரத்தத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுறோம். இப்பொழுது இந்த ஈரான்காரர்களுடைய ஆயுதங்கள் வாய்க்காதை போட்டும், அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் சிதறடிக்கப்படட்டும், இந்த கப்பல் மாலுமிகள் பத்திரமாய் பாதுகாப்போடு வந்து சேரணும்னு சொல்லி அன்னைக்கு ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு அன்னைக்கே தேவன் பதில் கொடுத்தார். நல்லா கைது பண்ணுவோம். நல்லா கரல் எழுதிட்டு ஆண்டவர் பண்ணிச்சு. இப்படி இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த ரத்தத்தை பயன்படுத்தி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கன்னு சொல்கிறேன், ஜெபிங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இது நிச்சயம் நடக்கும். சும்மா தோத்திரம் பண்ணிக்கிட்டு அழியில சொல்லிக்கிட்டு ஆண்டவரே அதை செய்யுங்க இதை செய்யுங்க இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம வெறுமன்னு யுத்தம் பண்ண ஆகாயத்தில் சிரமம் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம பண்ணுற யுத்தம் கரெக்டான ஆயுதத்தை எடுத்து கரெக்டாக எதிரி அடித்து, எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக வில்லனாக இருந்தாலும் சரி அவனை அடித்து வீழ்த்துறதுக்கு போதுமான சக்தி இந்த ரத்தத்தில் இருக்கிறது. கைது பார்ப்போம். 40 நாளைக்கு மேலே சமாதானத்துக்குள்ள அமைதிக்குள்ள வராதது நம்ம ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் அதான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்தியாவில் அதெல்லாம் இதெல்லாம் அந்த தங்கு தடை இல்லாமல் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, இல்லை வந்துட்டு இருக்கிறதாக நியூஸில் இது பண்ணுறாங்க. அதேமாதிரி இந்த யுத்தத்தை அதான் சொன்னேன், எவ்வளோ பெரிய இதையும் சாதிக்கக்கூடிய சக்தி இயேசு நாமத்துக்கு ரத்தத்துக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு இருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் இப்படி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இப்படி பயன்படுத்தி பண்ண ஆரம்பிங்க. வாளாக இருக்க மாட்டீங்க, தலையாக இருப்பீங்க, கீழே இருக்க மாட்டீங்க, மேலாக இருப்பீங்க. இன்றைக்கி இந்த ஜான் ஜோசப் ஃபாதருடைய ஆன்மா இலைப்பாட்டிக்குள்ளே போகிறது உண்மை சக்தி. ஏன்னா இது ஆவியில் உணர்த்தப்பட்டது. சொல்லும்போது கூட நான் பெருசாக எடுத்துக்கல, அப்படியே கண்டுக்கல, ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த இதில் உட்காரும்போது அது ஆவிக்குள்ளே அது வரும். அதான் சொன்ன ஆவியில் உணர்த்தப்படும் போது அப்படி பயன்படுத்தணும், அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் அதை நான் ஓப்பனாக பேசி என்ன செஞ்சேன்னா கொஞ்சம் ஜெபம் பண்ணேன். அதனால் நல்ல தந்தை. ஆனால் என்ன செய்ய மாட்டாருன்னா, ஒரு சொன்னதை கேட்கணும், ஒரு சொல்கிறத கேட்கலன்னா யாருன்னாலும் தூக்கிடுவார், யாரையும் இது பண்ண மாட்டார். என்னம்மா இது ஒரு அதான் சொல்கிறேன், இந்த பரிசெயர்னால் ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியது, ரொம்ப பைபிளை கரெக்டாக அப்படியே புதிக்கக்கூடியது, கரெக்டாக இது பண்ண மனம் திரும்புதுன்னா எங்கள் இவங்களெல்லாம் கல்யாணம் முடிக்காம எதுக்கு இருக்கான்னு தெரியுமா? ஏசு போதும், திருமணம் வேண்டான்னு சொல்லு, அப்பா அம்மா வேண்டான்னு சொல்லு, இந்த மாதிரி இப்படிதானம்மா எப்படியெல்லாம் தியானம் இது பண்ணாங்க. நான்லாம் அதில் தான் சரி வேண்டாம், கல்யாணம்லாம் வேண்டாம், போதும் கடவுளுக்காக வாழும் அப்படியெல்லாம் அர்ப்பணிச்சுட்டு அவருடைய ஒரு இது வெளிநடத்தணும். நல்ல இது பண்ண முடியாது. அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். கட்நட்டாக இருப்பார். நான் தான் உங்களுக்கு அப்பாம்பார். சில விஷயங்களில் இதாக இருப்பார், முரணாக இருக்கும். அதில் நான் கண்டுக்க மாட்டேன், அப்படி ஒதுங்கி என் பாட்டில் போயிட்டே இருப்பேன். நல்ல ஒரு டேலண்டான, அது சொல்லலாம், எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்க முடியாது. அதை நடத்தணும்னா அது ரொம்ப திறமை இருந்தால் தான் அதெல்லாம் நடத்த முடியும். ஒரு 70 பேரை வச்சு, நமக்கு 2-3 பேரை வச்சு நடத்துறது எவ்வளோதுன்னா 80 பேர் 70 பேர் ஊழியக்காரங்களை வச்சு ஒரு இதை கட்டி கிடந்து அளணும். வேறு ஸ்கூலு மற்ற இதுகள்லாம் பங்குகளில் ஒவ்வொரு பங்கையும் கிடந்து சமாளித்து இந்த கட்சிமேட்டிக்கு இதெல்லாம் பெரிய நடத்தணும்னா சாதாரண வேலை கிடையாது. ரொம்ப டேலண்டாக பண்ணக்கூடிய ஆள். ஒரு இந்த எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த பரிசெயர்கள் இது பண்ண முடியாது, நிலைப்பாட்டுகள் வர முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயம்தான் வரும். அந்த ஒரு மிஸ்டேக் உண்டு. அதை இந்த இயேசு ரத்தை நிவர்த்தி பண்ணி நிலைப்பாட்டில் கொடுத்து விடும். பிரைஸ்லாம் ஒரு நிலையிலே சொல்லுங்களேன். நான் அதை யோசித்தேன், இதுக்கு என்னவாக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு போதகர்களாக ரொம்ப பெருமிட்டாக பொதிக்கக்கூடிய போது இலைப்பா தடைகள்னால் என்னவாக இருக்கும் யோசிக்கும் போது ஆவியில் இந்த இன்னும் அந்த பரிசெயரை பற்றி எனக்கு ஆண்டவர் ஆவியானவர்களை உணர்த்துறார். பரிசெயர்கள்னால் கரெக்டாக என்ன செய்கிறவங்க, 10 கட்டளை அப்படி கரெக்டாக கடைபிடிக்கிறவங்க, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவங்க, கரெக்டாக ஓய்வு நாள்னால் அந்த ஓய்வு நாளில் என்ன செய்யணும், இப்போ ஆடு மாட்டு கூட இறப்படாமல் இவங்க சாப்பிடாம அப்படியே கடைபிடிக்கிறோம். 10 ரூபாவுன்னா கரெக்டாக அந்த 10 ரூபாவுக்கு அப்படியே நினைச்சிடுவாங்க கொடுக்குறோம். எல்லாத்துலேயும் பெருமிட்டாக இருக்கக்கூடியவங்க தான் யாரும் அந்த பரிசெயர்கள். ஆனால் மற்றவங்களை யாரையும் நினைக்க மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க, ஏற்றுக்கவும் மாட்டாங்க. இயேசுவை அதனால தான் ஏற்றுக்கல.
அதனால தான் இயேசு சிலுவையில் அறையில் நினைஞ்சவங்க கோஷப்பட்டவங்க பேசலாம் விலகுதா இந்த மாதிரி சின்ன இதில் இருக்கலாம். அதனால் இன்றைக்கி ஆவியானவர் இதை ஞாபகம் நல்ல வேலை ஒரு நேரத்தில் எனக்கு பேசணும்னா இது எனக்கு தெரியாது, அதையும் அவருடைய வேலையாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு இலைப்பாட்டியை கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம கடைசி இந்த பாடல் பாடும்போது என்ன செய்வோம்?